டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை முழுமையாக மாற்றியமைக்க ஆலோசித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக ரூபாய் வசூலிக்கும் திட்டம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் தமிழகத்தில் 3 மாவட்டங்களை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தை முழுமையாக மாற்றியமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது நீதிபதிகள் மது பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் வசூலிக்கப்படும் விவரம் ரசீதில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் அரசு எந்தவித ஊழலையும் ஒருபோதும் அனுமதிக்காது என்று விளக்கம் அளித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.